This was Rasu from Government College of Technology, Environment Techniques, and Chadru along with me. Again, metrology some of the basic important terms. Over terms are super terms. First, nominal size. First one, nominal size. The size by which it is referred to is a matter of convenience. Example, 50 mm of shaft. So, we matter of convenience use nominal size. Example, 50 mm shaft. At the basic size. The size in which all limits of variation are determined. So, எந்த ஒரு அத்தியாவசிய சைஸ்ல இருந்து எல்லா வேரியேஷனும் உருவாக்கணுமோ ஒருத்த மூலமா இருக்கும் அந்த மூல இதுல இருந்து எல்லாத்தையும் உருவாக்கும் அதுதான் பேசிக் சைஸ். ஸோ எப்படி டிட்டர்மைன் பண்ணா 49 plus or minus 0.5 mm சொல்றாங்க. அடுத்து ஜீரோ லைன். The line which represents the base size so that the deviation from the base size is 0. ஸோ ஜீரோ லைன்னா நம்ம என்ன அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்குவோம். அந்த லைன் பேஸ் சைஸை தான் குறிக்கிற லைன்னு சொல்லலாம். அப்போ டீவியேஷன் அந்த பேஸ் சைஸ் ஜீரோவாக இருக்கும் அப்படின்றது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா 49 அப்படின்றது இடத்துல தான் ஜீரோ லைன் இருப்பாங்க. Actual size. This is measured size. Example 49.25 mm. ஸோ ஆக்சுவல் சைஸ்னா நம்ம ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வச்சு மெஷர் பண்ணுற சைஸ் தான் ஆக்சுவல் சைஸ். ஸோ நாமினல் சைஸ்னால் நம்ம கன்வென்ஸ் யூஸ் பண்ணுறது, பேஸ் சைஸ்னால் அதுதான் அதை மையப்படுத்தி தான் இது பண்ணுறது பேஸ் சைஸ். ஆக்சுவல் சைஸ்னா மெஷர் பண்ணுறது ஆக்சுவல் சைஸ். நெக்ஸ்ட் லிமிட்ஸ். மேக்ஸிமம் ஆர் மினிமம் allowable sizes within which the size of component lies. ஸோ இதே ரெண்டு இருக்கு, அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னா அப்பர் லிமிட் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் சைஸ் ஆர் லார்ஜஸ்ட் அக்செப்டபிள் சைஸ், லோயர் லிமிட் மினிமம் பெர்மிசிபிள் சைஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் அக்செப்டபிள் சைஸ். ஸோ லிமிட்ஸ் அப்படின்னா சைஸ் ஆஃப் த காம்பனன்ட் தான் லிமிட் சொல்றாங்க. சைஸ் ஆஃப் த காம்பனன்ட் லிமிட்ஸ்னா அது மேக்ஸிமம் சைஸாக இருக்கலாம், மினிமம் சைஸாக இருக்கலாம். மேக்ஸிமம் அலோவபிள் சைஸ், மினிமம் அலோவபிள் சைஸ் ரெண்டுமே லிமிட்டாக சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அலோவபிள் சைஸ் அப்பர் லிமிட் சொல்லுவாங்க, மினிமம் அலோவபிள் சைஸ் லோயர் லிமிட் சொல்லுவாங்க. அலோவபிள்ன்ற இடத்துல பெர்மிசிபிள்னு போடலாம், மேக்ஸிமம் இடத்துல லார்ஜஸ்ட் சொல்லலாம். பெர்மிசிபிள், அலோவபிள், அக்செப்டபிள் எல்லாமே ஒன்று தான். அதே போல் மேக்ஸிமம், லார்ஜஸ்ட், மினிமம், ஸ்மாலஸ்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ அப்பர் லிமிட்னா மேக்ஸிமம் பெர்மிசிபிள் சைஸ், lower limit na minimum permissible size. Next tolerance. Tolerance is the difference between upper and lower limit. So upper க்கும் lower க்கும் வேறுபாடு, upper க்கும் lower க்கும் வேறுபாடு தான் tolerance. So இதுல ரெண்டு இருக்கு, unilateral tolerance and bilateral tolerance. Unilateral tolerance allows variation in only one direction from base size. So only one direction from base size எடுத்துனா அது unilateral சொல்லுவோம். Bilateral tolerance na allows variation in both direction. Bi na both னு அர்த்தம், uni na only one னு அர்த்தம். அது எங்க மையப்படுத்தும்னா பேசிக் சைஸ் தான் மையப்படுத்தும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் allowance. Allowance is minimum clearance or maximum interference. ஸோ அலவன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது மினிமம் கிளியரன்ஸாக இருக்கலாம், இல்லை மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Allowance equal to maximum material condition of hole minus minimum material condition of shaft. ஸோ நம்ம எடுக்கும்போது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் ஆஃப் த ஹோல்ல இருந்து மினிமம் மெட்டீரியல் கண்டிஷன் ஆஃப் த ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் அலவன்ஸ். ஸோ இன்னைக்கு 7 முக்கியமான டேம் நம்ம பார்த்தோம். இந்த 7 முக்கியமான டேமும் எல்லா விதமான காம்படிஷனும் நம்ம திரும்ப திரும்ப கேட்கறது. நம்ம என்னன்னா அது திரும்ப யோசிச்சு பார்க்கறது மூலியமா இந்த 7 டேமையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 7 டேமையும் கற்றுக்கிட்ட சந்திரக்கு தேங்க்யூ சொல்லுவோம்.